வணக்கம். திருச்சிலேருந்து வல்லபன். லாஸ்ட் வீடியோ ஸ்கோப்ஸ் ஆன் சிவில் இன்ஜினியரிங் பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டிருந்தாங்க. இவ்வளோ ஸ்கோப்ஸ் இருக்குது, ஒத்துக்கிறேன், இன்ஜினியரிங் இவ்வளோ ஸ்கோப்ஸ் இருக்குது, ஓகே, அப்புறம் ஏன் நிறைய இன்ஜினியர்ஸ் தான் குவாலிஃபிகேஷன் கீழே உள்ள ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறாங்க, சேர்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலேஜில் பிஇ 4 இயர்ஸ் இல்லை டிப்ளமோ 3 இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த அத்தனை கிராஜுவேட்ஸுமே உலகம் இன்ஜினியரிங் ஏற்றுக்காது. இன்ஜினியரிங்க்கு உண்டான ஸ்கில்ஸ் ப்ளஸ் அந்த நாலேஜ் நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம இன்ஜினியரிங் வெளியே சொல்ல முடியும், அதை உலகம் ஏற்றுக்கும். அப்படி என்ன நாலேஜ் தேவை, என்ன ஸ்கில்ஸ் தேவை? தான் படிச்சிட்டோமே அப்படின்னா படித்தது அப்படியே நம்ம ஃபீல்டில் அப்ளை பண்ணுறோமானா கிடையாது. நம்ம படித்தது ஒன்றா இருக்கும், ஃபீல்டில் வேலை பார்க்குறது வேறையாக இருக்கும். ஸோ ஃபீல்டில் என்ன தேவை, என்ன ஸ்கில்ஸ் முக்கியம், பேசிக் ஸ்கில்ஸ் அது இருந்தாவே போதும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்க்குறது ரொம்ப நல்லது. இங்கே நான் ஸ்கில்ஸ்ன்னு மீன் பண்ணுறது 2 ஸ்கில்ஸ், ஒன்று டெக்னிக்கல், இன்னொன்று மேனேஜரல். டெக்னிக்கல்னால் டீலிங் வித் டெக்னாலஜி அந்த நாலேஜ் விச் வி கெயின்ட் இன் 4 இயர்ஸ். மேனேஜரல்னால் டீலிங் வித் பீப்புள், இனிமேல் எப்படி டீல் பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் மேனேஜரல் ஸ்கில்ஸ் 2 இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்ல இன்ஜினியராக ஷைன் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஒரு 7 முக்கியமான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நமக்கு தேவை. நம்பர் 1, பேசிக் கான்செப்ட், அடிப்படையான கான்செப்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிசி, ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட், அதாவது கான்க்ரீட்டில் நம்ம கம்பி ஆட் பண்ணுறோம், அதான் ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட். ஏன் கம்பி ஆட் பண்ணணும் கான்க்ரீட்டில்? இந்த காரணம் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் கம்ப்ரெஷனில் ஸ்ட்ராங், டென்ஷனில் வீக்காக இருக்கும். ஸோ கம்பியை ஆட் பண்ணும் போது அந்த டென்ஷன் லோடு கம்பி எடுத்துக்கும். இது பேசிக் கான்செப்ட். இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தட் வில் பி வெரி குட். ஸோ இதுதான் நம்பர் 1, பேசிக் கான்செப்ட் ஆஃப் த நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, ஏபிள் டு எக்ஸ்பிளைன். நமக்கு தெரிஞ்ச நாலேஜை அதை சொல்ல தெரியணும். ஒரு பிளான் இருக்குது, கிளைண்ட் சொல்ல சொல்கிறாங்கன்னா அந்த பிளான் சொல்ல தெரியணும். ஹால் எது, கிச்சன் எது, ஏன் இப்படி அமைச்சிருக்கோம், இந்த மாதிரி விஷயம், சின்ன சின்ன விஷயம் சொல்ல தெரியணும். இப்போ காலம்னா என்ன கேட்டாங்கன்னா, காலம்னா ஒரு கம்ப்ரெஷன் மெம்பர், எதுக்கு யூஸ் ஆகுது, லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, எங்கேருந்து எங்கே, பீம்லேருந்து ஃபூட்டிங்க்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்ல தெரியணும். சொல்லுவது ஒரு கலை, அதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ நம்பர் 1, பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, தெரிஞ்ச நாலேஜை அதை சொல்லத்துக்கு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும். நம்பர் 3, கன்வர்ஷன், ஏரியா கன்வர்ஷன், லென்த் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை சென்ட்டு, ஒரு சென்ட்டுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட், எத்தனை சென்ட் ஒரு கிரவுண்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயம். ஒரு அடிக்கு எத்தனை இன்ச் வரும், ஒரு மீட்டருக்கு எத்தனை எம்எம் வரும், ஒரு மீட்டருக்கு எத்தனை அடி வரும், இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ், லென்த் கன்வர்ஷன், ஏரியா கன்வர்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் காமன் லாங்குவேஜஸ், ஒரு லோடு சிமெண்ட், ஒரு லோடு மண், ஒரு லோடு ஜல்லி, ஒரு யூனிட் மண், ஒரு யூனிட் மண்ணுனா என்ன, எத்தனை யூனிட் ஒரு லோடு ஆகும், இந்த மாதிரி காமன் லாங்குவேஜஸ் நம்ம ஃபீல்டில் பேசுகிறதுனா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம புக்கில் படிக்க மாட்டோம், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது எஸ்டிமேஷன், குவான்டிட்டி அரைவல். 10க்கு 10 ரூம் கட்டணும், இதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவை கேட்டால் சொல்ல தெரியணும். இப்போ செவத்துக்கு பூச்சி பூசணும், எந்த ரேஷியோவில் சிமெண்ட் ஆட் பண்ணணும், எந்த ரேஷியோவில் மண் ஆட் பண்ணணும், அந்த ரேஷியோ சொல்ல தெரியணும். இந்த மாதிரி பேசிக் குவான்டிட்டிஸ், நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறோம், ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அந்த பில்டிங்க்கு மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவைப்படும், அந்த குவான்டிட்டி அரைவ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தது ஸ்டடியிங் த பிளான். ஒரு பிளான் கொடுக்குறாங்கன்னா அந்த பிளானை நல்லா படித்து அதை ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜ் ரொம்ப முக்கியம். இப்போ பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறோம், டனல் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி போகும்போது அதுக்குண்டான ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம படிச்சிருக்க மாட்டோம், புக்ஸில் அது இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ராயிங்கில் நம்ம ஸ்டடி பண்ணி அதை ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம கீழே வேலை பார்க்குற லேபர்ஸ்ட்டு அதை நம்ம சொல்லணும். ஸோ அந்த பேசிக் ஸ்டடியிங் த பிளான் ரொம்ப முக்கியம். பிளான்னு பார்க்கும்போது வாஸ்து,
99.9% ஆஃப் பீப்புள் வந்து வாஸ்து படி தான் பில்டிங் கட்ட விரும்புவாங்க. ஸோ பேசிக் வாஸ்து ரொம்ப டீட்டெயில்டாக வேண்டாம். பேசிக்காக நார்த் வெஸ்ட்டில் என்ன வரும், சவுத் ஈஸ்ட்டில் என்ன வரும், கிச்சன் எங்கே அமைக்கணும், பூஜரம் எங்கே அமைக்கணும், செப்டி டேங்க் எங்கே அமைக்கணும், இந்த மாதிரி பேசிக் வாஸ்துலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 6வது விஷயம், கரண்ட் ரேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இப்போ ஆக்சுவலாக சிமெண்ட்டுக்கு என்ன விலை, ஒரு லோடு மண்ணுக்கு என்ன விலை, ஒரு லோடு ஜல்லிக்கு என்ன விலை, இப்போ ஸ்டீலுக்கு என்ன விலை, ஒரு டன் ஸ்டீலுக்கு என்ன விலை, இந்த மாதிரி கரண்ட் ரேட்டை வந்து நம்ம அப்டேட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம குவான்டிட்டி அரைவ் பண்ணும்போது எஸ்டிமேஷன் ஆஃப் த பில்டிங்கில் போட முடியும். ஸோ கரண்ட் ரேட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் இஸ் வெரி மஸ்ட். 7வது லாங்குவேஜஸ். நமக்கு தெரிஞ்ச தமிழ் இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நடத்துகிறதோ இல்லை சைட்டில் ஒர்க் பண்ணுறதோ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒர்க்கிங் இன் சைட் வந்து ஃப்ரம் நார்த் இந்தியன்ஸ் தான். அவங்க தான் மேக்ஸிமம் சைட்டில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே விஷயம், நம்ம ஹிந்தி கற்றுக்கணும். பேசிக் ஹிந்தி. நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிந்தியில் பண்டித்தில் ஆக வேண்டாம். பேசிக் கம்யூனிகேஷனுக்கு தேவையான ஹிந்தி லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 7 டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். நம்பர் 1 பேசிக் நாலேஜ். நம்பர் 2 ஏபிள் டு எக்ஸ்பிளைன், நமக்கு தெரிஞ்சதை சொல்ல தெரியணும். நம்பர் 3 கன்வர்ஷன்ஸ், லென்த் கன்வர்ஷன், ஏரியா கன்வர்ஷன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 4 எஸ்டிமேஷன், குவான்டிட்டி அரைவல். நம்பர் 5 ட்ராயிங், ஸ்டடிங் த பிளானை படித்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, வாஸ்து படிச்சுக்கிறது, இதெல்லாம் முக்கியம். நம்பர் 6 கரெக்டாக என்னென்ன ரேட், சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும், டைல்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் இப்போ ஆக்சுவலாக என்ன ரேட் இருக்குது. ஸோ கரண்ட் ரேட்டோட அப்டேட்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அண்ட் நம்பர் 7 லாங்குவேஜஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இது 7 டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக சைட்டில் we can win. I hope the video was useful. இதே மாதிரி மேனேஜரல் ஸ்கில் என்னென்ன தேவைங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.